அன்பர்களே, இன்று ஹலசூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பெங்களூரு எம்ஜி சாலையிலிருந்து வடகிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹலசூரில் அமைந்துள்ளது. பெங்களூரில் உள்ள ஹலசூரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் 800 ஆண்டுகள் பழமையானது. இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு ஆனந்த சுப்பிரமணியராக காட்சி தருகிறார். இந்த பெருமான் திருத்தணி முருகனைப் போலவே உள்ளது தனி சிறப்பு. இந்த பகுதியில் பழங்காலத்தில் பலாப்பழ தோட்டம் இருந்தது. பலாப்பழத்திற்கு ஹலசீன ஹன்னு என்னும் கன்னடத்தில் பெயர். எனவே இந்த பகுதி ஹலசூர் என பெற்றது. 2014 முதல் ஹலசூரு என மாற்றம் பெற்றது. அந்த காலத்தில் மைசூர் மகாராஜா கண் நோயால் பாதிக்கப்பெற்று தன் மாமனை பார்ப்பதற்கு இந்த ஊர் வழியாக சென்றார். வழியில் ஒரு பாம்பு புற்றை பலரும் வந்து வணங்குவதை கண்டார். உடனே மன்னர் அங்கு சென்று பார்த்தார். மக்கள் பாம்பு உருவத்தில் உள்ள சுப்பிரமணியரை வழிபடுவதை அறிந்து தன் மாமனுக்கு கண் நோய் குணமானால் புற்று இருக்கும் இடத்தில் முருகன் ஆலயம் அமைப்பதாக வேண்டிக் கொண்டார். மாமனின் கண் நோய் முற்றிலும் குணமானது. அதனால் மகாராஜா முருகனுக்கு இங்கே கோவில் எழுப்பினார். விஜயநகர ஆட்சியின் போது தளபதியாக இருந்த கெம்பே கவுடா அவர்கள் இந்த ஆலயத்தை விரிவாக்கம் செய்தார். ஆலய மண்டபத்தில் உள்ள தூணில் மாண்டவிய மகரிஷியின் புடைப்பு சிற்பம் உள்ளது. எனவே இது மாண்டவிய க்ஷேத்திரம் என அழைக்கப்படும். ஆலய நுழைவாயிலின் முன் 30 அடி உயர ஸ்ரீ சுப்பிரமணியரின் சுதை சிற்பம் நம் கண்களை கவருகிறது. மலேயாவில் உள்ள 10 கோவில் இடத்தில் உள்ள சிலை போன்றே இதுவும் உள்ளது. நுழைவாயிலில் 3 நிலை ராஜகோபுரம், பித்தளை தகடு பதிக்க பெற்ற பலிபீடம், கொடிமீரம் ஆகியவற்றை தாண்டியதும் 4 கால் மண்டபத்தில் முருகனை நோக்கி யானை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கருவறையில் தேவியருடன் ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் வாழ்வில் ஆனந்தம் நிறைந்திடும். நாகதேவதா மண்டபத்தில் நாகலட்சுமி, நாகதேவதா, நாககன்யா ஆகியோர் காட்சி தருகிறார்கள். இவர்களை வழிபட்டால் நாகதோஷம் அகன்று திருமாப்பேறு கைகூடிடும். இந்த சன்னதி சுவர்களில் அஷ்டலட்சுமி, அஷ்டதிக் பாலகர்கள், நவவீரர்கள், அறுவடை வீட்டு மூர்த்தங்கள் ஆகியோரை நாம் தரிசிக்கலாம். விநாயகர், சூரிய நாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, நவகிரகம், காலபைரவர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. தலவிருட்சம் அத்திமரம். ஆலயத்தின் மேற்கு வாயிலிலே சிறிய மகாவிஷ்ணு சன்னதி உள்ளது. தைப்பூசம், யுகாதி, கந்தசஷ்டி, விநாயக சதுர்த்தி, ஆடி கிருத்திகை, ஆடிப்பூரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். நலம் பல அருளும் ஹலசூரு ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.